ஹாய் கேஸ், ஜியோ இருந்துக்கிட்டு ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் நிறைய லீக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே இதை பற்றி ஏஜிஎம் மீட்டிங்லலாம் பேசலை, ஓகேங்களா? ஸோ ஏஜிஎம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொன்னாங்கன்னா 5G டெக்னாலஜி கூடிய இந்தியாவில் கொண்டு வரோம், ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்க்கலாம்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட லேப்டாப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது ஜியோ லேப்டாப் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட்ஜெட் அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றியும் கிட்டத்தட்ட வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜியோ லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து இந்த ப்ரைஸில் வரும், இந்த ஸ்பெக்ஸோடு தான் வரும் அப்படிங்கிறது போல் சொல்ல. பட் ஜியோ ஏதாவது சம்திங் லான்ச் பண்ணுறாங்க, ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் லான்ச் பண்ணால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் கொடுப்பாங்க, பட் இருந்தாலுமே கம்மியான ஸ்பெக்ஸில் தான் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ இருந்துக்கிட்டு இன்டெலோட கலாப் பண்ணுறாங்க, இதுவும் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக வந்து லேப்டாப் லான்ச் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஜியோ இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக 2 சிஸ்டமோட 2 நெட்ஒர்க்ஸோட கலாப் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அந்த ஜியோ ஃபோன் 1 அந்த குறிப்பிட்ட வந்து ஜியோட ஃபோனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்டெல் இருந்துக்கிட்டு இது இந்த குறிப்பிட்ட லேப்டாப்காக ஜியோ இன்டெலோட கலாப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது போல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய லீக்ஸ் எல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ரூமர்ஸ் லீக்ஸ் கிட்டத்தட்ட அதோட குறிப்பிட்ட லேப்டாப்போட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லான்ச் ஆயிடுச்சு. இதெல்லாம் உண்மையாப்பா 100% ஷூரா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, முழுக்க லீக். பட் இருந்தாலுமே இன்டெல் அப்படிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் சிப் மேனுஃபேக்சரிங் ஒரு இன்டெலை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். பொதுவாக இன்டெல் அப்படின்னாலே எல்லாத்தையும் வராது. பிசிஸாக இருக்கட்டும், லேப்டாப்ஸ்ன்ட்டு கிடையாது. மோஸ்ட்டாக அந்த ப்ராசஸர் தான் நம்ம Core i3, Core i5, Core i7, Core i9, இப்போ ரீசெண்டாக Core i11 கூட கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 Gen இல்லை 11 Gen கொண்டு வந்துருந்தான், ஓகேங்களா? இந்த மாதிரி இன்டெல் அப்படின்னாலே ப்ராசஸ். ஸோ ஒரு ஜியோ இருந்துக்கிட்டு ஒரு இன்டெலோட கிளாப் பண்ணா அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்டாக அந்த ப்ராசஸரில் தான் வேலை நடக்கும். ஸோ லேப்டாப்க்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது போல் வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ அதுக்கு வீடியோட ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஜியோ இருந்துக்கிட்டு இன்டெலோட கலாப் பண்ணுறதுனால ஆல்ரெடி பொதுமக்களுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அரசாங்கத்துலேருந்து இந்தியாவில் ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்குமே. பட் இருந்தாலுமே பொதுவாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு அந்த குறிப்பிட்ட லேப்டாப் கவர்மெண்ட்டால் ஃப்ரீயாக கொடுக்குற லேப்டாப் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அதை பற்றி ஒரு சிம்பிளாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பொதுவாக ஒரு அமௌண்ட் கொடுத்து லேப்டாப் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பர்சனலாக போயிட்டு வாங்கினாலே ரொம்ப ப்ரைஸ் அதிகம். ஏன்னா இன்டெல் எல்லாரோட ப்ரைஸே அதிகம். இன்டெல் Core 2 ப்ரைஸ் அதிகம். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி கவர்மெண்ட்டால் கொடுக்குற லேப்டாப்பும் நல்ல ஒரு என்னதான் 4 GB ரேம் கொடுத்தாலுமே குறிப்பிட்டு வந்து நல்ல ஒரு ப்ராசஸர், முக்கியமாக AMDயோட கிராஃபிக்ஸ் கார்டு அப்படியே கொலாப் பண்ணி போகிறோம், அது நல்ல ஓகேங்களா? ஸோ இப்போது கண்டென்ட்குள்ளே வந்தோம் அப்படின்னா போஸ்ட்டாக இந்த குறிப்பிட்ட நான் இப்போ முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் கொலாப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜியோ இருந்துக்கிட்டு இன்டெலோட கொலாப் பண்ணி கவர்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் பேசி அதுவே லேப்டாப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு லீக் போயிட்டு. இது தான் ரொம்ப ரொம்ப நல்லமான விஷயம். இன்டெல் ஜியோட கலாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கலாப் பண்ணிட்டாங்க. கலாப் பண்ணுறதுக்கான ரீசன் ஒரு லேப்டாப்காக இருந்தால் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டடான விஷயம் போகும். பொதுமக்களுக்கு ரொம்பவுமே பட்ஜெட்டில் லான்ச் பொதுவாக வெளியே லான்ச் பண்ணுவாங்க. பட் இருந்தாலுமே ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. ஃப்ரீ கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Core i சீரிஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்டெல் இருந்துக்கிட்டு பொதுவாக கோர்ஸ் அண்ட் த்ரெட்ஸில் கவனம் கொடுக்குறது கிடையாது. பட் இருந்தாலுமே i சீரிஸில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பென்டிஎம்மாக இருக்கணும், Core 2, Core 2 Quad இந்த சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்டெல் இப்போல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பட் இருந்தாலுமே i3, i5, i7, i9 இந்த குறிப்பிட்ட 4 ப்ராசஸர் சிப்ஸஸ் தான் மோஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஜியோ லேப்டாப்க்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னா இந்த இன்டெல் கண்டிப்பாக பட்ஜெட்லேயும் எதிர்பார்க்கலாம், ஃப்ரீயாகவும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழே சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து இந்த குறிப்பிட்ட லேப்டாப் கூகுள் கலாப் பண்ணி கொடுத்தா, இன்டெல் கலாப் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு கண்டிப்பாக அதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.